ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிலா புறப்பட்டு அவங்க அம்மா அப்பாவோட போயிடுறாங்க. இங்கே சோழன் உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டு ரொம்ப கோபமாக இருக்கார். அந்த நேரத்தில் சேரன் என்ன சொல்கிறாரு, டேய் சோழா கம்னருடா, வந்துடுவாடா நிலா, இங்கே தானே அவங்க அப்பா அட்ரஸ் எல்லாம் தானே கொடுத்துட்டு போயிருக்காரு, நம்ம எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம், நிலா எப்போ வேணாலும் இங்கே பார்க்கலாம், விட்றா எல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும் அப்படின்னு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சேரனை பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்க. அவர் நெல்லை தடு மாதிரி அப்படியே போய் விழுறாரு. உடனே பாண்டியன் சேரனை பிடிச்சி நிறுத்திட்டு, என்னடா நினச்சினுக்கிற அப்படின்ட்டு, என்னத்துக்கு அண்ணன் மேலே காட்டுற கோவத்தை அப்படின்னு சொல்லி சோழங்கிட்ட சண்டை போவ, சோழனும் பாண்டியனும் சண்டை போட அதை சேரன் தடுக்க, அப்புறமா பல்லவனும் தடுக்கிற, பல்லவனையும் பிடிச்சி தள்ளிடுறாங்க. அவங்க அப்பா இதே இந்த மாதிரி இருக்கிறதுனால தாண்டா அவள் விட்டு விட்டு போனதே நல்லது தாண்டா, உன்னையும் இப்போ கூட திருந்த மாட்டேன், எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கின்னு ஒரு பொய் பண்ணிக்கின்னு பொய் பேசிக்கின்னு ட்ராமா நடத்தின்னு இருக்கிறதுனால தானே ஒன்று விட்டு இனிமேல் கூட நீ அடங்க மாட்டேடா அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பாக்கிட்ட இறக்கின்னு வர்றாரு. இப்படியே 4 பேர் 5 பேர் சண்டை போட்டுனே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிலாவோட அப்பா காருக்கு அங்கே நிற்கிது. அவர் இறங்கி உள்ளே வர்றாரு. உள்ளே பார்த்தாக்கா இவங்கெல்லாம் சண்டை போட்டுங்கிறத பார்த்துட்டு, என்ன நீங்கள் எப்பவுமே இப்படி தானா, என் பொண்ணுக்காக இதெல்லாம் நடிச்சிங்களா நீங்கள், ஐயோ நீங்கள்னா இப்படி சண்டை போடுறீங்களான்னு உடனே சேரன் சொல்கிறாரு, இல்லை நிலா போயிடுச்சுல, அதனால சோழன் கொஞ்சம் கோபமாக இருக்கும், அதனால் எல்லார்ட்டையும் கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. உடனே நான் ஃபோன் விட்டு போயிட்டு அதை எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னா சேரன் அங்கேருந்து ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. அவர் வாங்கின்னு கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பி இப்படி போனதும் உடனே சோழன் எல்லாம் இந்த ஆளால் வந்தது தான் அப்படின்ட்டு நடேசனை பார்த்து பாஞ்சி ஓடுவார். டே சோழா கொஞ்சம் கம்முனருடா அப்படின்ட்டு சண்டையை நிறுத்தி சமாதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலா காமிப்பாங்க. நிலா அவங்க அம்மா அப்பாவோட ஒரு வீட்டு முன்னாடி இறங்குவாங்க. இறங்கிட்டோன்னே, எனக்கு தெரியுங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு தான் இட்டுன்னு வருவீங்கன்னு அப்படின்னு சொன்னோடனே அப்போது நிலா அவங்க அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி இந்த வீடு நானும் அண்ணனும் மெட்ராஸில் எதனா பிஸ்னஸ் விஷயமா வரணுன்னா இங்கே தாம்மா தங்குவோம், அதுக்காக வாங்கி போட்ட வீடுமா இது, நம்ம வீடு மாதிரி பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல வீடு தாம்மா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு வீடு எப்படிமா இருக்குது அப்படின்னா கம்முன்னே இருப்பாங்க. நிலா கம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு உடனே நிலா அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட போய், வீடெல்லாம் க்ளீனாக இருக்கா பாரு, ஆள் வச்சு க்ளீன் பண்ண சொன்னேன், எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில, நிலாவுக்கு டஸ்ட் அலர்ஜி வேறு ஆகாது, போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா அவங்க அம்மா போய் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்வாங்க. சரிம்மா ஏன் உட்காந்துருக்க, போய் காஃபி போட்டு எடுத்துன்னு வா, நிலாவுக்கு உன் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சுல, உன் காஃபினா பிடிக்கும்ல, போய் எடுத்துன்னு வா, காஃபி போட்டு பால் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க பாரு அப்படின்வாங்க. சரின்ட்டு அவங்க அம்மா போய் காஃபி போட்டு எடுத்துன்னு கொடுப்பாங்க. நிலா குடிச்சு பார்த்துட்டு அதான் நிலா குடிச்சிட்டு அப்படியே கம்முனே இருப்பாங்க. இதை நிலா அவங்க அப்பாவும் சரி அவங்க அம்மாவும் சரி கவனிச்சிட்டே இருப்பாங்க. சரி நிலாவை நம்ம விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஏதோ ஒரு சூழ்ச்சியோடு தான் நிலா கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்க தோணுது. ஏன்னா இவங்க 2 பேர் பண்ணுறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. 3 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியை காமிப்பாங்க. பாண்டி மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துக்கின்னு அப்படியே கம்முன்னு கையில் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு கட்டிங் பிளேடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கம்முன்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வாணிதி வருவாங்க. பாண்டி 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 அப்படின்னு வருவாங்க. அவங்க கூப்பிட ஒன்றுமே தெரியாத ஒரு பாட்டுன்னு கம்முனே உட்காந்துருப்பாங்க. அவங்க போய் சேரில் உட்காந்து திரும்பியும் கூப்பிடுவாங்க பாண்டி பாண்டின்னு. அப்பவும் அவர் கவனிக்க மாட்டார். அப்புறம் பாண்டி அப்படின்னு கை வச்சு உழுக்கணுன்னு தான் அவர் திரும்பி பார்ப்பார். என்ன பாண்டி, என்ன ஒரு மாதிரி இருக்கும் மகன்னு, அந்த மாதிரி அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க, எதுக்கு போனாங்க, என்ன ஆச்சரியமாக இருக்குது, எதுக்கு போனாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க டைவர்ஸ் ஆகிடுச்சுல, அதனால் அவங்க அம்மா அப்பா எப்படி தெரிஞ்சுன்னு தெரில, யாரோ சொல்லி கேள்விப்பட்டு நீ டைவர்ஸ் தான் ஆயிடுச்சுல, நீ இங்கே இருக்க வேணாவா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்கன்னு. நிலா போயிட்டாங்களா, அவங்க அப்படி போக மாட்டாங்களே, டைவர்ஸ் ஆனால் கூட இங்கே தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் தெரியல, எங்கள் அண்ணி போயிடுச்சு, அதனால் எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ பல்லவன் அண்ணின்னு சுற்றி வருவான், அவனும் தான் உடஞ்சி போயிருக்கான், சோழன் அதுக்கு மேலே இருக்கான் அப்படி. ஐயோ சோழன் பிறகு பாவமாச்சே அப்படின்ட்டு சொல்லுவாள் வானதி. உடனே எனக்கு இதில் ஒரு சந்தோஷம்ப்பா, ஆனால் இங்கே வரைக்கும் வருது, நெஞ்சு வரைக்கும் தொண்டை வரைக்கும் வருது, அது சொல்லாமலே இருக்கும்போது நான் சொல்லிடுறேன், அவங்க போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாண்டி அப்படியே மறைச்சி பார்ப்பாங்க. பார்த்தோன்னே சாரி பாண்டி, இல்லை நிலான்னு அப்படியே வானத்துலேருந்து நிலா வந்த மாதிரி அப்படியே ரொம்ப ஆட்டம் போட்டிங்களே, அதனால தான்
கொஞ்சம் பொறாமையில் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு இங்கே நிலா வீட்டை காமிப்பாங்க. நிலா வந்து அவங்க அம்மா விதவிதமாக பொண்ணு வந்திருக்காளேன்னு விதவிதமாக சமையல் பண்ணி போடுவாங்க. எல்லாத்தையும் போட்டு கொடுப்பாங்க. நிலா வந்து ஒரு இதுவே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் அவங்க அப்படியே சாப்பாட்டை வந்து இப்படியே பண்ணிருப்பாங்க. சாப்பிடுமான்னுவாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவார், நான் ஊட்டி விடுறேம்மான்ட்டு 2 வாய் ஊட்டி விடுவார். அப்புறம் சாப்பிட்டுனே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா, அதாவது நிலா வந்து என்ன பண்ணோம் யோசிக்கும். அங்கே வந்து எப்படி எல்லோரும் ஒன்றா உட்காந்து பாண்டியன் பல்லவன் சேரை எல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். அதெல்லாம் அவங்க நினச்சிட்டே அப்படியே சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு அந்த சாப்பாட்டில் கை வச்சு அப்படியே நினச்சி சிரிச்சிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அவங்க அப்பா வந்து என்னம்மா சாப்பிடுமா, என்னம்மா எதையோ என்னவோ யோசிக்கிற அப்படின்னோடனே அப்போது அவங்க நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நாங்களாம் சந்தோஷமாக அப்படியே பேசிட்டேன்டி 5 ஆம்பளைங்க அவங்கக்கிட்ட போய் என்னாடி பேசுவீங்க அப்படின்வாங்க. அம்மா அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா, பல்லம் வந்து சூப்பராக பேசுவான். பாண்டி வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருப்பான், ஆனால் அவன் பேசினான்னா சூப்பராக பேசுவான். அதே மாதிரி சோழனும் ரொம்ப தமாஷாக பேசுவான். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்படியே பார்ப்பாங்க அம்மா அப்பா, அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவங்க அப்பா வந்து கண்ணு காமிப்பாங்க, எதுவும் கண்டுக்காது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா காலிங் பெல் சத்தம் காலிங் பெல் சத்தம் கேட்டோன்னா போய் பார்த்தா திறப்பாங்க. திறந்த உடனே பார்த்திங்கன்னா அங்கே சோழன் நின்றுருப்பார். ஹாய் நீலா அப்படின்ட்டு வருவார். பார்த்தா அவர் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் நிலா வந்து சொல்லியிருப்பாங்க அம்மா அப்பாக்கிட்ட, நீங்கள் வந்து பரோட்டாவே சாப்பிடக்கூடாதுன்றீங்களே, ஆனால் நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது பரோட்டா வாங்கிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி அவங்க முடிப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காலிங் பெல் அடிக்க சோழன் வருவார். சோழன் வந்து நிலா அவனுக்கு பாய் கடை பரோட்டா வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிட்லாமா அப்படின்னு அவங்க அம்மா அந்த சாப்பாட்டை தூரம் தள்ளி வச்சுட்டு வேறு தட்டி எடுத்து அந்த பரோட்டாவை கையாலே பிச்சு பிச்சு போட்டு அதில் அந்த சால்னாவை ஊற்றி கொடுப்பாங்க. நிலா அப்படியே கையை வச்சு அப்படியே வாயில் ஃபுல்லாக அள்ளி வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் போயிட்டு ஒரு ரூமாண்ட நின்று அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன இப்படி இருக்கல, சரி விடு, இப்போ நம்ம ஏதாவது கேட்டோம்னா உஷாராயிடுவா, அதனால் நாம் அவளை விட்டு தான் பிடிக்கணும், அதனால் நீ சைலண்ட்டாக இரு, எதுவும் வாய் விட்டுறாத, வாய் விட்டு எதுவும் பேசாத அப்படின்னாங்க. இங்கே சோழனும் நிலாவும் சந்தோஷமாக 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிட்டு சந்தோஷமாக சாப்பிட்னு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடும். அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் இருக்குது, ஆனால் அவங்க காமிக்க மாட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.